பயத்தை நீக்கும் சக்தி வாய்ந்த வேதாகம வசனம். அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சமாதானம் உண்டாகட்டும். இன்றைய உலகத்தில் பெரும்பாலான மக்கள் அனுபவிக்கும் ஒரு உணர்வு என்ன தெரியுமா? அது பயம். பலருக்கு எதிர்காலம் குறித்து பயம் இருக்கிறது. நாளை என்ன ஆகும் என்று தெரியாமல் பயப்படுகிறார்கள். சிலருக்கு உடல்நலம் குறித்து பயம், சிலருக்கு பணம் பற்றிய பயம், சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள் குறித்து பயம். சில நேரங்களில் நாம் வெளியில் சிரித்துக்கொண்டே இருப்போம், ஆனால் உள்ளுக்குள் நிறைய பயங்களுடன் வாழ்கிறோம். இன்று அந்த பயத்தை நீக்கும் ஒரு சக்திவாய்ந்த வேதாகம வசனம் பற்றி பார்க்கலாம். வேதாகமத்தில் ஏசாயா 41:10 இல் இப்படி கூறப்பட்டுள்ளது: நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகைக்காதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலது கையால் உன்னை தாங்குவேன். இந்த ஒரு வசனத்தில் தேவன் நமக்கு பல பெரிய வாக்குறுதிகளை கொடுக்கிறார். முதலில் தேவன் சொல்கிறார், நீ பயப்படாதே. வேதாகமத்தில் பயப்படாதே என்ற வார்த்தை பல முறை வருகிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் மனித வாழ்க்கையில் பயம் மிகவும் பொதுவான ஒன்று. ஆனால் தேவன் நம்மை பயத்தோடு வாழச் செய்யவில்லை. அவர் நமக்கு நம்பிக்கையுடன் வாழ சொல்லுகிறார். அடுத்ததாக தேவன் சொல்கிறார், நான் உன்னோடே இருக்கிறேன். இது மிகவும் ஆறுதலான வார்த்தை. சில நேரங்களில் நாம் மிகவும் தனியாக இருப்பது போல உணர்கிறோம். எங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் நம்முடன் இருக்கிறார். நாம் நடக்கும் இடமெல்லாம் தேவன் நம்முடன் வருகிறார். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவர் நம்மை பார்த்து கொள்கிறார். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், திகைக்காதே, நான் உன் தேவன். அதாவது நீங்கள் குழப்பப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். நாம் வாழ்க்கையில் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். சில நிகழ்வுகள் ஏன் நடந்தது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக பார்க்கிறார். நாம் பார்க்காத பல விஷயங்களை அவர் பார்க்கிறார். அதனால் அவர் நம்மை வழிநடத்துகிறார். அடுத்ததாக தேவன் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் மிகவும் பலவீனமாக உணரலாம். சில நேரங்களில் மனம் உடைந்து போகலாம். நாம் முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் அந்த நேரங்களில் தேவன் நமக்கு வலிமை தருகிறார். நாம் நினைக்காத அளவுக்கு அவர் நமக்கு சக்தி தருகிறார். அதன் பிறகு தேவன் இன்னொரு வாக்குறுதி தருகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். அன்பானவர்களே, நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் சில நேரங்களில் மிகவும் பெரியதாக தோன்றும். அது நம்மால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் தேவனுக்கு எந்த பிரச்சனையும் பெரியது அல்ல. வேதாகமத்தில் பல கதைகள் இருக்கின்றன. உதாரணமாக, டேவிட் என்ற இளைஞன் ஒரு பெரிய போர்வீரனை எதிர்கொண்டான். அந்த போர்வீரன் பெயர் கொலாயத். அவன் மிகவும் உயரமானவன். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அனைவரும் அவனை பார்த்து பயந்தார்கள். ஆனால் டேவிட் பயப்படவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் அவன் தேவனை நம்பினான். தேவன் அவனுடன் இருந்ததால் அவன் அந்த பெரிய போர்வீரனை வென்றான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெரியதாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடன் இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும். அதன் பிறகு அந்த வசனத்தில் தேவன் சொல்லும் கடைசி வார்த்தை மிகவும் அழகானது. அவர் சொல்கிறார், என் நீதியின் வலது கையால் உன்னை தாங்குவேன். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை பிடித்து கொண்டு இருக்கிறார். ஒரு தந்தை தனது குழந்தையை பிடித்து கொண்டு நடக்கச் செய்வது போல தேவன் நம்மை வழிநடத்துகிறார். நாம் விழுந்துவிடாமல் அவர் காப்பாற்றுகிறார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் இப்போது பயத்தில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இருக்கலாம். எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறீர்கள். ஆனால் இன்று இந்த வேதாகம வசனம் உங்களுக்காக.
நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். இந்த வார்த்தையை உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. தேவன் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை தாங்குவார். அதனால் இன்று முதல் பயத்தை விடுங்கள். தேவனை நம்புங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரும். இந்த வசனத்தை தினமும் நினைவில் கொள்ளுங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.